இந்த எக்கால பண்டிகை குறித்து நாம் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். எக்கால பண்டிகையை பொறுத்த வரைக்கும் 7வது மாதம், அதாவது திஸ்ரி மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது தான் இந்த எக்கால பண்டிகை. இந்த திஸ்ரி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்நோக்கி பார்த்தல் என்று அர்த்தம். நல்லா கவனிச்சிங்க, எதிர்நோக்கி பார்த்தல் என்று அர்த்தம். இந்த எக்கால பண்டிகைக்கு இன்னும் சில பேர்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாம் தெருவா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் யாம் அகேஷ் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. 3வது யாம் அசானா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. 4வதாக ரோஸ் அசானா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. 5வதாக யாம் ஹிகோரான், அதாவது நினைவு கூறும் நாள் அப்படின்ற ஒரு பேரும் இதுக்கு இருக்குது. இது இல்லாமல் இந்த எக்கால பண்டிகைக்குன்னு அந்த பண்டிகைக்கு உள்ள ஒரு பொருள், அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எக்கால பண்டிகை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹிடன் டே அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மறைக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் அந்த எக்கால பண்டிகை என்பது என்னன்னா, யூதர்களுடைய புது வருடம் துவங்குகிற அந்த நாள் தான் அந்த இது நியூ இயர் செலிப்ரேஷன் டே. அது மாத்திரம் இல்லை, அந்த நாளை அவங்க என்னன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நம்ம மத்தேயில வாசிச்சோம்ல, ஏசப்பாவோட வருகை என்ன சொன்ன, நோ மேன் நோஸ் த டே. ஒருவனுக்கும் அந்த நாளோ நாழிகையோ தெரியாது. அதை தானே வாசித்தோம். அதே வேடை இவங்க யூதர்கள் பயன்படுத்துகிறாங்க. எப்போ எக்கால பண்டிகை எப்போ வரும்னு தெரியாது. ஏன் அப்படின்னு காரணத்தை சொல்ல பாருங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற வேர்டு நோ மேன் நோஸ் த டே அப்படின்னு சொல்லி இந்த வேர்டை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சிங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, யூதர்களுடைய எக்கால பண்டிகை என்பது புது வருஷம் எப்போது தொடங்குது அப்படின்றது தான். இவங்க புது வருஷத்தை எப்போ தொடங்குதுன்னு எப்போ முடிவு பண்ணுவாங்கன்னா, 2 ரபிமார்கள் என்ன பண்ணுவாங்க, வானத்தை போய் அண்ணாந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது பிறை நிலா, நல்லா கவனிச்சிங்க, பிறை நிலா எப்போது தோன்றுதோ அந்த பிறை நிலா தோன்றும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காரியத்தை வைத்து தான் புது வருடத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் இந்த பிறை நிலா தோன்றதுக்கு வானத்தில் 2லிருந்து 3 நாளாக அந்த குறிக்கப்பட்ட மாதத்தில் அந்த குறிக்கப்பட்ட அந்த தேதிகளில் 2லிருந்து 3 நாள் ஆகும். இந்த 3 நாளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனிங்க, 100 எக்காலங்களை ஊதுவாங்க. என்னது? 100 எக்காலங்களை ஊதுவாங்க. அதில் பெரிய சைஸ் எக்காலம் இருக்குது, சின்ன சைஸ் எக்காலம் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் அளவில் ஊதுவாங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் அவங்களுக்கு இருக்குது.